இரு அணிகள் இணைவதில் சிக்கல். ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். சசிகலா குடும்பத்தினர் நீக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வேண்டும். ஓபிஎஸ் அணி கூறியுள்ளது. இரு அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு பின் KP முனுசாமி பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: சசிகலா டிடிவி தினகரனிடம் ராஜினாமா கடிதத்தை பெற வேண்டும். தினகரனை வெளியேற்றி நாடகம் நடத்துகின்றனர். சசிகலா குடும்பத்தினர் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றனர். கட்சியில் இருந்து சசிகலா, தினகரன் இருவரையும் வெளியேற்றுவதை அறிக்கையாக தர வேண்டும். சக அமைச்சர்கள் தான் தோண்டித்தனமாக பேசுகிறார்கள். தம்பிதுரை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்கிறார். நாங்கள் முதலமைச்சர் பதவி வேண்டும் என நாங்கள் கேட்கவில்லை. சசிகலா, தினகரனிடம் ராஜினாமா கடிதம் பெற வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் சசிகலா பொதுச் செயலாளர், தினகரன் துணை பொதுச் செயலாளர் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை வாபஸ் பெற வேண்டும். சசிகலா குடும்பத்தின் முதலமைச்சராக பழனிசாமி உள்ளார். மக்கள் செல்வாக்கு இல்லாத அணியாக சசிகலா தரப்பினர் உள்ளனர். பக்குவம் இல்லாத அரசியல்வாதியாக ஜெயக்குமார் இருக்கிறார். அவமானப்படுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயத்தின் பேரில் மாற்று அணியில் உள்ளனர். முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை நாங்கள் கேட்கவில்லை. தேர்தல் நடந்தால் பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார். சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயத்தின் பேரில் மாற்று அணியில் உள்ளனர். சசிகலா குடும்பத்தை சேர்ந்த 30 பேரும் நீக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வேண்டும். யாரோ ஒருவர் பாதுகாப்பில் மக்கள் செல்வாக்கு தொண்டர்கள் செல்வாக்கு இருப்பதால் எங்களுடன் சேர்ந்திருக்கிறார்கள். மக்கள் செல்வாக்குள்ள ஒரே தலைவர் பன்னீர்செல்வம் மட்டும்தான். எப்போது தேர்தல் நடந்தாலும் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக மக்கள் ஏற்க தயாராகிவிட்டார்கள். எங்கள் கோரிக்கை ஏற்கப்படாத போது பேச்சுவார்த்தை எப்படி நடைபெறும்? எடப்பாடி அணியில் இருக்கும் எம்எல்ஏக்களும் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் தான் வர வேண்டும் என விரும்புகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.